ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டார்க் சாக்லேட் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பட்டர் 80 கிராம் எடுத்திருக்கேன். அப்படியே ஒரு பேனில் போட்டு லைட்டாக மெல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடேற வேண்டாம், மெல்ட் ஆனால் போதும். அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். சாக்லேட் பட்டர் நல்லா கலந்துருச்சு, அது அப்படியே இருக்கட்டும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 15 ml டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா தேவை கிடையாது, பேக்கிங் பவுட்ரு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் போதும். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே மில்க் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுவுமே 15 ml டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கிறேன். மில்க் பவுடரும் ஆப்ஷனுங்க, விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா கலக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ சர்க்கரை அளந்துக்கிறேன். ரா சுகர் எடுத்திருக்கேன். 1 கப்போட கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் நான். 1 கப்பு ஃபுல்லாக எடுக்கல, கொஞ்சமாக கம்மியாக எடுத்திருக்கேன். அதுவுமே அளந்து எடுத்துக்கலாம். வெயிட் மிஷினில் அளவும் காமிச்சிட்றேன். சுகர்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில். அதை ஜலிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும், ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸும் அப்படியே ஜலிச்சு எடுத்து வச்சிடறேன். 80 ml கப்பில் பால் எடுத்திருக்கேன். அதுவுமே வெயிட் மிஷினில் அளந்து எடுத்துக்கிறேன். அதை அப்படியே லைட்டாக சூடுபடுத்திக்கலாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு படுத்தினா போதும். பொடிச்ச சர்க்கரையெல்லாம் ஒரு பவுலில் போட்டு நம்ம காய்ச்சின பால் ஊற்றிடலாம். பால் ரொம்ப இதுன்னு தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. பட்டர் சூடு பண்ண அதே பவுலில் தான் பால் சூடு பண்ணேன். சர்க்கரையும் பாலும் நல்லா கரைஞ்சிடணும், நல்லா கலக்கி விட்டுறலாம். சர்க்கரை கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. அதுலேயே 1 கப்பு கெட்டிமான தயிர் எடுத்துக்கிறேன். 80 ml கப்பில் எடுத்துக்கிறேன் தயிர். 80 ml கப்பில் பால் எடுத்தேன், அதுலேயே தயிர் 1 கப் எடுத்துருக்கேன். புளிப்பில்லாத தயிர், கெட்டிமான தயிர் எடுத்துருக்கேன். அதுவுமே நல்லா இந்த கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கிடலாம். வெண்ணிலா 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா கலக்கியாச்சு. இப்போ சாக்லேட்டும் பட்டரும் கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதையும் அப்படியே எடுத்து இந்த பால், தயிர், சர்க்கரை கலந்து வச்சு பாருங்கள், அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். எல்லாம் ஒன்று போல் வரணும், அந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எல்லா பொருளுமே கப் மெஷர்மெண்ட்லேயும் காமிச்சிருக்கேன், வெயிட்லேயும் காமிச்சிருக்கேன். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி வரணும், கலக்கி விட்டுக்கலாம். இதுலேயே ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் இன்னொரு தடவை ஜலிச்சிக்கலாம். 2 தடவை ஜலிக்கும் போது நல்லா எல்லாமே நல்லா கலந்துருக்கும். நான் ஒரு 3 தடவையாக கலந்துக்கிறேன். ஒட்டுக்கா போடாமல் 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இந்த சமயத்தில் அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம். பேட்டர் கெட்டிமாக இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் வெது வெதுப்பாக சூடு பண்ணி ஊற்றிக்கிறேன். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் பால். 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றினா, உங்களுக்கு ஃபஸ்ட் பால் ஊற்றி பாருங்கள். தேவைப்பட்டால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒட்டுக்கா ஊற்ற வேண்டாம். பேட்டர் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதை அப்படியே எடுத்து ஒரு கேக் டின்னில் பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதில் அப்படியே போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம். ப்ரௌனி பேட்டர்லாம் கரெக்டாக ஒரே லெவல் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரு சமனாக பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இடத்துல மட்டும் ஹைட்டாகவும் ஒரு இடத்துல ஹைட் கம்மியாகவும் இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு நான் லெவல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது ஒரே மாதிரி பேக் ஆகி வரும். நம்ம ரெசிபி எப்பயுமே எக்லெஸ் ரெசிபிங்க. அதே போல் ப்ரௌனி பேட்டர் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கேக் பேட்டர் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டிமாக தான் இருக்கணும். ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி செய்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஓவனில் 180ல் ஒரு 40 நிமிஷம் வச்சுக்கலாம். எனக்கு 40 நிமிஷத்தில் பேக் ஆகிடுச்சு. என்னோடய அவனில் 180ல் 40 நிமிஷத்தில் பேக் ஆகி வந்துச்சு. கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறினப்புறம் வெளில எடுத்துடலாம். பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வந்துடும். நல்லா ஆறினப்புறம் கட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நல்லா ஆறுனப்புறம் கட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு உடஞ்சி போகாம வரும். நம்ம கட் பண்ணிட்டு கத்தி இப்படி கீழ் பக்கமா இழுத்துக்கலாம். அப்படியே மேலே தூக்க வேண்டாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.